ஆனால் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே கடவுள், ஒரே தெய்வம், அவர் இயேசு கிறிஸ்து. அவரு காலம் நிறைவேறின போது அவரு சிங்காசனத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நம்மில் ஒருவரை போல மனுஷ சாயலாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறது வேதம் சொல்லும் உண்மை, சத்தியம். இன்னைக்கு வந்துட்டு உலகம் எங்கிலும் குட் ஃப்ரைடே அல்லது கிறிஸ்துவர்கள் மத்தியில இப்படியாக, அதாவது ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைங்க சொல்லுவாங்க இன்னைக்கு புனித வெள்ளி என்று சொல்லி. இன்னும் சில அறவேக்காடுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேதத்திற்கும் எந்த விதமான அறிவே இல்லாதவங்க சொல்ல துக்க வெள்ளி அப்படிம்பாங்க. நான் சொல்லுறேன், உலகத்துல செத்தவங்க எல்லாம் செத்ததுதான். அவங்க நியாய தீர்ப்புக்காக என்ன பண்ணுவார்கள்? உயிரடைவார்கள். அது வேதம் சொல்லுகிற உண்மை. ஆனா இயேசு கிறிஸ்து செத்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். அது கிபி 1 நூற்றாண்டுல நடந்ததான ஒரு உண்மையான சத்தியம். உலகத்தில் எத்தனையோ மத புத்தகங்கள், எத்தனையோ விதமான கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் எழுதப்பட்டு வடிவமைத்து அச்சிடப்பட்டு அவங்க அதை விநியோகப்படுத்தினாலும் பரிசுத்த வேதாகமத்துல உயிர் இருக்குது ஐயா, உயிர் இருக்குது.